கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தவறாக வழிநடத்திய மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மீது எஃப்ஐஆர் போட்டால்தான் மற்ற அதிகாரிகளுக்கு பயம் வரும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசமடைந்துள்ளார். ஆன்டிடோட் இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு 20-30 உயிரை காப்பாத்திருக்கலாம். அதுக்கு மாற்று ஆன்டிடோட் வந்து எத்தனால் கொடுத்துருக்காங்க. இது மெத்தனால் பாய்சனிங் எத்தனால் கொடுத்துருக்காங்க. அது பரவாயில்ல. ஆனால் அது தாமதமாக நடத்தினுக்கு தாமதமாக கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஏன்னா ஆன்டிடோட் மட்டும் இருந்ததுன்னா 10 மணி நேரத்துலேருந்து 30 மணி நேரத்தில் கொடுத்துருந்தா உயிரை காப்பாற்றிருக்கலாம். இவ்வளோ உயிர் நமக்கு எழுந்திருக்க தேவையில்லை. இந்த தயார் நிலையில் அரசும் இல்லை. மெத்தனமாக இருந்துட்டாங்க. காவல்துறை சுத்தமாக மெத்தனமாக இருந்துட்டாங்க. ஆட்சியரும் இது போன்ற தவறான முறையில் வழி நடத்திட்டார். இதனால் என்னுடைய நோக்கம் என்னன்னா, அடுத்தது மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளர் மேலே எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டாதான் மற்ற எஸ்பி கலெக்டர்கிட்ட பயம் வரும். பயம் வந்தாதான் இந்த கள்ளச்சாரம் ஒழிக்க முடியும். இல்லை அடுத்தது காலங்காலமாக இது காய்ச்சிட்டு தான் இருப்பான். ஜெயிலுக்கு காலையில் போயிட்டு சாயங்காலம் வெளியில் வந்துடும். இப்போ சொன்னா ஒரு தம்பி இங்கே கருணாபுரத்தில் ஒரு தம்பி சொல்கிறான், ஏங்க நாங்கள் எத்தனையோ முறை புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்த உடனே காவல்துறையிலேருந்து காவல்துறை புகார் கொடுத்து அவன் பாதிக்கப்பட்டவன் சம்பவம் நடந்தவன் அவன் என்ன வந்து மிரட்டுறான். சாயங்காலம் வந்து மிரட்டுறான். காலையில் அவனை கைது பண்ணுறாங்க, சாயங்காலம் வெளியில் வரான். அப்போ இது அரசியல் ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது. இது தொடர்ச்சியாக எதுவும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பின்தங்கிய மாவட்டம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி தொழில் கிடையாது, விவசாயம் கிடையாது. விவசாயம் வாழ்வாதாரம்னா ஒன்றுமே கிடையாது. வேலைவாய்ப்பு கிடையாது. கிராம இப்போ அந்த மாதவச்சேரின்னு ஒரு கிராமத்துக்கு நான் போயிட்டு பார்த்து வந்தேன் இதுக்கு முன்பு. அங்கே வந்து 6 பேர் இறந்துருக்காங்க அந்த கிராமத்தில். ஆனால் கணக்கு வந்து ஒன்று தான். அந்த கிராமத்தில் ஒருவர் தான் இறந்ததா கணக்கு சொல்லிடுறாங்க. ஆனால் 6 பேர் இறந்துருக்கிறாங்க. அந்த மாதவச்சாரியில் என்ன சொல்றாங்கன்னா, அங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.